அப்பா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். உண்மையா? என்ன உண்மை? மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அம்மா கல்பனா, பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தனும் தான் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறது நியாயம்தானே. நானும் அதே மாதிரிதான் ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தினேன். பொய் சொன்னீங்களா? என்ன பொய்? உனக்கு பயங்கரமான வியாதி இருக்கு, இன்னும் 17 நாள்ல நீ செத்து போயிடுவேன்னு மாப்பிள்ளை கிட்ட ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேம்மா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதேப்பா. ஆமாமா, சாக போற பொண்ணுக்கு தான் தாலியை கட்டுவேங்கிற நினைப்புல அந்த பையன் மெட்ராஸ் வந்திருக்கான்னு தெரிஞ்சு பையனை பார்த்தா ரொம்ப நல்லவனா இருந்தான். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சேன். ஏன் பொண்ணு 17 நாள்ல சாக போறான்னு அவங்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சேன். ஏன் பையன் வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுக்கற, இவ்வளவு நகை போடுறேன்னு போய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க என் பொண்ணு இத்தனை நாள்ல சாவான ஒரு பெரிய பொய்ய சொல்லி என்ன கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இத மனசுல வச்சுக்கிட்டுதான் அவர் என்கிட்ட நெருங்கியே வர மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களேப்பா. இது ஒண்ணும் பெரிய சீரியஸான விஷயம் இல்லம்மா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். இந்த பாரு, கவலைப்படாத, தைரியமாறு. மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்க, எல்லாம் சரியா போயிடும். பாவி, பொண்ணுக்கு வியாதி இருக்குன்னு பொய்ய சொல்லி என்ன ஏமாத்தியா? கைலாசம் கைலாசம், யோ எந்திரியா, யோ நம்ம 2 பேரும் பெங்களூர் போற கிளம்பியா? யோ எந்திரியா. என்னையா தலைய மாத்திட்ட? பெங்களூரா? எதுக்கு? அதே கேக்குறேன். கல்பனாவுக்கு ஒரு வியாதி இல்ல, மண்ணு இல்ல. அவங்க அப்பா நம்ம 2 பேரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டாயா? நான் இப்ப உடனே உமா காலத்துல தாலி கட்டணும். நீ கிளம்பு, நம்ம பெங்களூர் போலாம், கிளம்பு. தாலி கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது எப்படி உமாவை கல்யாணம் பண்ண முடியும்? யோ ஜோசியர் என்ன சொன்னாரு? எனக்கு முதல் தாரம் தங்காதுன்னாரு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா சாக போறது கல்பனா தான். உமா காலத்துல நான் தாலி கட்ட எந்த தடையில, நீ கிளம்பு. நல்ல ஐடியா, நியாயமா எனக்கு வந்திருக்கணும். ஆட்டுனது போதுமா? இன்னும் நல்லா வெண்ணெய் மாதிரி ஆச்சு. இதுக்கு வெண்ணையே வாங்கி இருக்கலாமே. வெண்ணெயில இட்லி சுட முடியாதுங்க. நிக்கிறத பாரு. ஏன் என்ன வந்து ஆட்ட சொல்றீங்களா? அதுக்கு இல்லடா, ட்ரைனிங் முடிச்ச கையோட கல்யாணத்தையும் பண்ணி வைக்கின்றியா? அது எப்படி முடியும்? அதானே, நாள் பார்க்க வேண்டாமா, நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் இப்ப பொறுமையா பாக்குறதுக்கு நேரம் இல்ல. அப்பா, இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சாகணும். நம்ம வரைக்கும் துணிமணி எடுங்க. ஒரு 4 லாக் மஞ்சள் வாங்கி மஞ்சள் கயத்துல முடிங்க. கல்யாணத்தை கோயில்லயே முடிங்க. என்னது கோயில்லையா? ஏடா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன், உன் கல்யாணத்தை ஓன்னு பண்ணலான்னு இருக்கிறான். சீக்கிரமா முடியும். எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். எனக்காகவா? ஆமா, அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகலனா உன் அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நீங்க சரியா நான் மெதுவா பண்ணிக்கிறேன். ஏண்டா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? பார்வதி, ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா? நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேங்க. சாவ சொல்றியா மாவ சொல்றியா? ஐயோ, இந்த மாசம் 30ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. ஏண்டா, அது வரைக்கும் தாங்குமா? அது வரைக்கும் தாங்க, ஒன்னும் பயப்பட வேணாம். இன்னும் 1 மாசம் 2 மாசம் தள்ளி போட்டாதான் ஆபத்தே. கல்யாணத்தை எளிமையான முறையில் சிக்கனமா நடத்திடுவான். நான் போய் உமாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஏன்பா, டாக்ஸி நீ தானே? டாக்ஸி இது வருமா? என் வீட்டுக்கு போறேன், வரியா? நீ எங்க போறன்னு சொல்லியா? எம்ஜி ரோடு போனோம். ஏறு. மீட்டர் போடல? போடியா, எதுக்கு இருக்க? வினோதமான ஆளியா? என்ன இது பிராண்டி? ஆமா, பிராண்டி தான். இந்த எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. துறையா? என்ன இது அநியாயமா இருக்குது? நீ குடிக்கிறதுக்கு நான் திறந்து கொடுக்கணுமா? நான் வண்டி ஓட்டுறேன்ல, திறக்க மாட்டியா? இன்னும் கொஞ்சம் போனா நீ குடிச்சிட்டு என்ன போதியா இருக்கு சொல்லப்படுது. முருகா, என்ன இது அநியாயமா இருக்குது? பப்ளிக் ரோட்ல இப்படி தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறிய? உன் வண்டியில யாராவது ஏறுவாங்களா? தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறது தப்புப்பா. பெட்ரோல் போடாம வண்டி ஓட்டுறதான் தப்பு. தண்ணி போட்டு வண்டி ஓட்டலாம், தப்பு இல்ல. தத்துவம் நல்லாதான் இருக்கு. பாத்து பாத்து எங்க மோதிராரு. அட, நீ ஒண்ணு எது மேலே இடிச்சாதான் வண்டி நிக்கும். பிரேக்லாம் இல்லீங்களா? அப்படின்னா அப்படின்னாவா? காலியா? எப்படியா பிரேக் இல்லாம வண்டி ஓட்டுற? இது என்னத கண்ட? எங்க நைனா ஸ்டீரிங் இல்லாம வண்டி ஓட்டுவாரு. அண்டவா, இன்னைக்கு யார் முகத்துல மூச்சு இந்த வண்டியில ஏறின? பாத்து பாத்து எதிர்க்க பஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வண்டியில இருக்கிற 4 டயர்ல எப்ப ஒண்ணு புடிக்கும்னே தெரியாது. அப்ப வண்டி 3 டயர்ல போதா? ஏன்பா கத்துற? ட்ரெயின்ல மட்டும் 2 டயர் 3 டயர் போலியா? அது மாதிரி நம்ம வண்டியில 3 டயர்ல போயேன். ட்ரெயின் நிறுத்தத்துக்கு தங்கி வச்சிருப்பான், இங்க இல்லையா? வண்டி நிறுத்தியா? 2 டயர் 3 டயர் பெரிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இது. இந்த 10 ரூபா புடி.
தொல்லையா போச்சு. நான் 10 ரூபாய் தரேன். 20 ரூபாயா? மேல 8 ரூபாய் போட்டு கொடு. பாதியில இறக்கி விட்டு உனக்கு முழுசா கொடுப்பாங்களா? போயா. இதெல்லாம் நல்லா இல்ல. நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன். கையெடு. பேங்க்ல வேலை செஞ்சா அங்கே இருந்து எடுத்து கொடு. ஐயா வாங்க. அடிக்கவே இல்ல. அடிச்சனா? ஏய், ஐயோ. இந்த நொண்டிக்கால அப்படி போலீஸ்ல சேர்த்தாங்க. இது வேலைக்கு சேர்ந்த பிறகு ஆனது. இங்க என்ன கலாட்டா? சார் நாள் தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறோம் சார். எல்லாருமே அப்படிதான் ஓட்டுறாங்க. அது இல்ல சார், இந்த வண்டிக்கு ஒரு வீல் இல்ல, பிரேக் இல்ல. என்ன பாதி வேலையை இறக்கி விட்டு காசு கேட்கறேன் சார். யோ லைசன்ஸ் தெரியா? லைசன்ஸ் தெரியா? லைசன்ஸ் எடுறி. என்ன நடமாடும் இந்தியாவா இருக்காரு? 12 பாட்டில் பீரு 150 ரூபாயா? விலையை ஏத்திட்டாங்களா? லைசன்ஸ் குடியா? ரினியூவலே பண்ணலையா? போலீஸ் வேலையில சேர்ந்து என்ன கிழிச்சிங்கன்னு என் பொண்டாட்டி கேட்டாலே இப்ப கிழிக்கிறேன். வெரி குட். கசக்கி குடுக்கிறேன். ஏண்டா எப்படி என் லைசன்ஸ கிழிக்க வச்சிட்டல்ல? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆட்டோ அப்பவே சொன்னேன். டாக்ஸில போலான்னு ஆட்டோ வேணான்னு காசை பிச்சு பிடிக்கிறேன்னு சொல்லி கல்யாண வேலையில நின்னு போச்சே. ஏங்க நோய் நிக்கிறீங்க? வேற ஆட்டோவா வராது? ஆமா, இனிமே என்னத்த ஆட்டோவை பிடிச்சு ஏதோ ஒண்ணு வருதே. ஹலோ ஆட்டோ இருக்கா? கல்யாணராமா இன்னும் இருக்கியா? கல்யாணராமா நம்ம சந்திச்சு 30 வருஷம் இருக்காது. டேய் கோபால்சாமி, பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிட்டா அதுக்காக பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுறதா? ஏண்டா அப்படி மறப்பனா? ஆமா, என்ன திடீர்னு இந்த ஊர்ல நடு ரோட்ல? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. சரின்னு ஒரு சேஞ்சுக்காக என் பொண்ணு கல்பனாவை கூட்டிட்டு இங்க வந்தேன். ஏண்டா கல்யாணராமா, உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டியடா. மிஸ் பண்ணிட்டு தான்ப்பா வந்து நிக்கிறேன். இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? உங்க மருமகளை காணோம்? அது ஒரு சோக கதம்மா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். என்னடா சொல்ற? கோபால்சாமி, எத்தனையோ பொய்களை சொல்லி பல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா என் பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய் சொன்னேன். அதனால அவ வாழ்க்கையே பாழாயிடுச்சு. அவ புருஷன் இங்க பெங்களூர்ல இருக்கதா கேள்விப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்தோம். ஏண்டா இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி? கோபால்சாமி, நல்ல வேளையா உன்னை சந்திச்சேன். நீதான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும். டேய், நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. என் பையன் இருக்கான் பெருச்சாளி மாதிரி. இந்த ஊர்ல அவனுக்கு தெரியாத சந்து பொந்து சாக்கடை ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு முருகன் கோயில்ல அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம வயல ஓட விட்டு ஓடி போனவன் மாப்பிளைய கையும் களவுமா புடிச்சு கொண்டுறேன். எப்படி? நாளைக்கு மறக்காம எங்க பையன் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அம்மா நீ வந்துருங்க. டேய் என்னடா மசமசன்னு பேசிட்டே இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. டேய் ரூம் அந்த பக்கம் இருக்கு, அங்க போ. வாங்க. சரியான இடத்துல வந்திருக்கீங்க. கோபால்சாமி எங்க? காய்கறிக்காரன் கமிஷன் அடிக்கிறான். நானே மாட்டி வரேன்னு அவரே போயிருக்காரு. இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் நானும் என் பொண்ணு பாத்துக்குவோம். கல்பனா, மாப்பிள்ளை ரூம்ல குத்து விளக்கு வச்சிருக்கேன். அதை கொண்டாந்து மரவரில வையுமா? எங்க வேலையை பாத்திர போறணும்னு பில்லியே பிச்சுட்டான் பாரு எங்க அப்ப. விளையாடக்கூடாது. என்ன சார் அடி லேசா பலமா? உனக்கு பட்டிருந்தா தெரியும். அதுக்கு நான் கேட்டுக்கவே வேண்டாம். சீக்கிரமா பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாமா. விளக்க நான் எடுத்துட்டு போறேன். சரிம்மா. என்ன அது காய்கறி மூட்டை போனங்கன்னு கிடக்குது. ஓ, என்னைய கல்யாண வீட்டுல போனாங்கன்னு பேசிக்கிட்டு உன்னால முடியலன்னா 4 பேரா தூக்குறது. 4 பேரை தூக்குனா தான் போனோம். உன்னோட பெரிய இளவா போச்சு. இதுக்கு நான் பரவாயில்ல போல இருக்க. இல்லையா பணத்தை? நானும் வர்றேன்டா. ஏம்பா, இங்க பாத்ரூம் எங்க? அந்த பக்கம் இருக்கியா? கல்யாண வீட்டுல கண்டபடி சாப்பிட்டு பாத்ரூம் கலையிறானுங்க. வருது விலகு.
இவன் தான் என் மாப்பிள்ளை.